Hi everyone, today we are going to see the chapter 13 CSS Cascading Style Sheets. Okay, in last chapter we learned how to create a table in HTML, how to create a forms in HTML. Okay, in this video we are using different style formats using HTML. Okay, a style tag is used to change the default characteristics of the particular tag in entire web document whatever the tag is used. Okay, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே HTML tag யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த HTML டேக்கில் நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹெட் செக்ஷனில் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு டேக் யூஸ் பண்ணுறேன். இந்த டைட்டிலில் இங்கே H3 அப்படின்னு இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஓகே, ஸோ இப்போ இந்த H3 டேக்கு நான் என்ன பண்ண ஒரு கமாண்ட் கொடுத்துட்றேன். கலர் ப்ளூவாக இருக்கணும் அண்ட் ஃபாண்ட் ஃபேமிலி அண்ட் ஃபாண்ட் ஸ்டைல் நான் என்ன பண்ணிடுறேன், செட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதை நான் ஹெட் செக்ஷன்லேயே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இதை நான் என்ன பண்ணிடுறேன், ஹெட் செக்ஷன்லேயே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே, அண்ட் பாடி செக்ஷனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கமாண்ட்ஸ் தரேன். வெல்கம் டு லேர்ன் HTML, வெல்கம் டு லேர்ன் CSS, வெல்கம் டு லேர்ன் ஜாவாஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கமாண்ட் தரேன். பட் இந்த கமாண்டுக்கு நான் என்ன ஸ்டைல் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா H3 அப்படின்ற ஸ்டைல் யூஸ் பண்ணுறேன். அப்போ எங்கெல்லாம் இனிமேல் H3ன்னு யூஸ் பண்ண போகிறேனோ ஓகே, ஸோ அங்கே எல்லாமே எனக்கு என்ன ஆகும், கலர் ப்ளூவாக இருக்கும் அண்ட் ஃபாண்ட் ஃபேமிலி அண்ட் ஃபாண்ட் ஸ்டைல் ஃபாண்ட் சைஸ் எல்லாமே சேமாக இருக்கும். ஓகே, புரிஞ்சதா? ஸோ இந்த ஸ்டைல்ஸை நம்ம என்ன பண்ணிடுறோம், இங்கேவே செட் பண்ணிடுறோம், ஹெட் செக்ஷன்லேயே செட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கமாண்டில் எந்த இடத்துல நீங்கள் H3ன்னு யூஸ் பண்ணாலும் ஸோ அதே ஸ்டைலை தான் இது என்ன பண்ணுமா, ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இப்போது அதே ப்ரோக்ராமை வந்து நான் உங்கள் புக்கில் இருக்க ப்ரோக்ராமை நம்ம இப்போ நோட் பேடில் காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ஸோ இந்த சேம் ப்ரோக்ராமை நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நான் அதை அப்படியே காப்பி பண்ணியிருக்கேன், நோட் பேடில் காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டைல் டேக்கில் நான் இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபாண்ட் ஸ்டைல் அண்ட் ஃபாண்ட் சைஸ். ஓகே, ஸோ ஸ்டைல் க்ளோஸ் பண்ணிட்டோம், ஹெட் செக்ஷன். ஸோ இப்போ பாடி செக்ஷனில் நான் இதே H3 டேக்கை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெல்கம் டு லேர்ன் HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ எங்கெல்லாம் இந்த H3 டேகை நான் யூஸ் பண்ணுறேனோ அங்கெல்லாம் எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா H3 ஸ்டைலுக்கு நான் என்ன கமாண்ட்ஸ் கொடுத்துருக்கேனோ ஸோ அதான் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ என்ன கொடுத்துருக்கோம், அதோட கலர் கொடுத்துருக்கோம் அண்ட் ஃபாண்ட் ஸ்டைல் கொடுத்துருக்கோம் அண்ட் ஃபாண்ட் சைஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வெல்கம் டு லேர்ன் HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் மூணுலேயுமே அந்த ஸ்டைல் தான் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ ஃபைலை சேவ் பண்ணுறோம். ஸோ ஃபைல் நேம் வந்து style.css. ஸோ ஸ்கிரிப்ட்ஸில் போய் பாருங்கள், ஸ்டைல்ஸ். ஓகே, ஸோ மை ஸ்டைல்னு கொடுத்துருந்தோமா, ஸ்டைலை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ கலர் அண்ட் ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் நேம் ஒன்றும் சேஞ்ச் ஆகிருக்கா? ஓகே, ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைல் டேக்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸ்டைல். இதுதான் இன்டர்னல் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்டர்னல் ஸ்டைல். ஓகே, ஸோ இப்போது அதே ப்ரோக்ராமை வந்து நான் உங்கள் புக்கில் இருக்க ப்ரோக்ராமை நம்ம இப்போ நோட் பேடில் காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ஸோ இந்த சேம் ப்ரோக்ராமை நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நான் அதை அப்படியே காப்பி பண்ணியிருக்கேன், நோட் பேடில் காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டைல் டேக்கில் நான் இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபாண்ட் ஸ்டைல் அண்ட் ஃபாண்ட் சைஸ். ஓகே, ஸோ ஸ்டைல் க்ளோஸ் பண்ணிட்டோம், ஹெட் செக்ஷன். ஸோ இப்போ பாடி செக்ஷனில் நான் இதே H3 டேக்கை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெல்கம் டு லேர்ன் HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ எங்கெல்லாம் இந்த H3 டேகை நான் யூஸ் பண்ணுறேனோ அங்கெல்லாம் எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா H3 ஸ்டைலுக்கு நான் என்ன கமாண்ட்ஸ் கொடுத்துருக்கேனோ ஸோ அதான் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ என்ன கொடுத்துருக்கோம், அதோட கலர் கொடுத்துருக்கோம் அண்ட்
ஃபாண்ட் ஸ்டைல் கொடுத்துருக்கோம் அண்ட் ஃபாண்ட் சைஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வெல்கம் டு லேர்ன் HTML, CSS அண்ட் JavaScript மூணுலேயுமே அந்த ஸ்டைல் தான் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ ஃபைலை சேவ் பண்ணுறோம். ஸோ ஃபைல் நேம் வந்து style.css. ஸோ ஸ்கிரிப்ட்ஸில் போய் பாருங்கள், ஸ்டைல்ஸ். ஓகே, ஸோ மை ஸ்டைல்னு கொடுத்துருந்தோமா, ஸ்டைலை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ கலர் அண்ட் ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் நேம் ஒன்றும் சேஞ்ச் ஆகிருக்கா? ஓகே, ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைல் டேக்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸ்டைல். இதுதான் இன்டர்னல் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்டர்னல் ஸ்டைல். Okay, it has two level of style sheets. One is internal slide sheets and another one is external slide sheets. Okay, so இப்போ நம்ம பார்த்த example தான் internal slide sheets. Okay, so if you want to use the particular tag with the same style applied in one HTML document, it's called as internal slide sheets. இதுவே உங்களுக்கு இப்போ multiple pages நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. Okay, it has two level of style sheets. One is internal slide sheets and another one is external style sheets. Okay, so internal style sheets அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is implemented only within the HTML document. Okay, so but if you want to use the same style to multiple pages, we should goes for external style sheets. Okay, ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா தனியாக நீங்கள் ஒரு சிஎஸ்எஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம், சிஎஸ்எஸ்க்கு ஒரு கோடிங் டைப் பண்ணிவிட்டு இங்கே .htmlனு சேவ் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக .cssன்னு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கோடிங் சேவ் பண்ணுறோம். அண்ட் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் HTML ப்ரோக்ராமோட அந்த சிஎஸ்எஸ் கோடிங்கை வந்து லிங்க் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதை தான் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ மல்டிபிள் பேஜஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா CSS ஸ்டைல் டெஃபினிஷன் ரூல்ஸ். ஓகே, ஒன் இஸ் செலக்டர் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிக்ளரேஷன். ஓகே, ஸோ செலக்டருங்கிறது வந்து HTML டேக். ஓகே, அண்ட் டிக்ளரேஷன்ங்கிற போது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தர வந்து ப்ராப்பர்ட்டிஸ், அதனோட வேல்யூஸஸ். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்னால் லைக் அது அந்த டெக்ஸ்ட் நீங்கள் தரப்போகிற டெக்ஸ்ட்டுக்கான ஃபாண்ட்டு சைஸாக இருக்கலாம், கலராக இருக்கலாம், ஃபாண்ட் வெயிட்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூஸஸ், இதுதான் டிக்ளரேஷன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பார்த்தீங்களா, பார்த்திங்க அப்படின்னா இங்கே P டேக், செலக்டரில் P டேக் இருக்குது அண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேல்யூஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபாண்ட்டு சைஸு அண்ட் கலர் அண்ட் ஃபாண்ட்டு வெயிட். அப்போது உங்களோட ப்ரோக்ராமில், அதாவது உங்களோட கோடிங்கில் எங்கெல்லாம் நீங்கள் P டேக் யூஸ் பண்ணுவீங்களோ, ஓகே, ஸோ அங்கே எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதோட வேல்யூ தான் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேல்யூஸஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் text color and text alignment, font type, font style. ஸோ இப்போ font ஸ்டைலில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், இந்த P டேக் யூஸ் பண்ணலாம். அண்ட் font ஸ்டைலில் bold and font size, background color, border color, background image. Okay, paragraph margin. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டிங் அண்ட் அதற்கான ஈக்குவலண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அதனோட வேல்யூஸஸ் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபாண்ட்டு ஸ்டைல் போல்டாக இருக்கணும்னா நீங்கள் இதுக்கு ரிலேட்டடான இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அந்த வேல்யூஸஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட் எக்ஸாம்பிளும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான ப்ரோக்ராமும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ
ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்கிங் சிஎஸ்எஸ் வித் ஹெச்டிஎம்எல், அதாவது எக்ஸ்டர்னல் பேஜ் லேஅவுட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, எக்ஸ்டர்னலாக ஒரு சிஎஸ்எஸ் கோடிங்கை எப்படி ஹெச்டிஎம்எல் கோடோட லிங்க் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த லிங்க், ஓகே, லிங்க் டேக் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். Okay, the link tag is used to add CSS file with HTML based in head section. Okay, while using the link tag, the following attributes are also included with additional standard values. One is REL and type. REL na relation. Okay, REL equal to ஸ்டைல் ஷீட்ஸ் அண்ட் டைப். எதுக்காக அந்த டைப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது டெக்ஸ்ட் ஃபைலா இல்லை சிஎஸ்எஸ் ஃபைலா, அதுக்காக தான் இந்த டைப் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அண்ட் ஹெச் ரெஃபரன்ஸ், அந்த ஹெச் ரெஃபரன்ஸ் அட்ரிபியூட் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு லிங்க் த சிஎஸ்எஸ் ஃபைல் வித் ஹெச்டிஎம்எல். ஓகே, ஸோ இப்போ ஜென்ரல் ஃபார்மேட் பார்க்குறோம். இந்த ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் லிங்க் டேக்னு பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் REL. ஸோ RELங்கிறது ரிலேட். ஓகே, ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட்ஸ். ஓகே, இது வந்து ஸ்டைல் ஷீட். அண்ட் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆர் சிஎஸ்எஸ் ஃபைலாக இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹெச் ரெஃபரன்ஸ். இந்த ஹெச் ரெஃபரன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? இட் இஸ் யூஸ் டு லிங்க் த சிஎஸ்எஸ் ஃபைல் வித் HTML எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ சிஎஸ்எஸ் ஃபைல் நேம் வித் எக்ஸ்டென்ஷன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து சிஎஸ்எஸ் ஃபைல் அண்ட் இது வந்து HTML கோடிங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணி இந்த கோடிங்கை டைப் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ H1. ஸோ H1 டேக்கில் என்ன இருக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் ஃபேமிலி அண்ட் ஃபாண்ட் வெயிட் அண்ட் பார்டர். ஸோ இது மூணுமே அதுக்கான வேல்யூஸஸ் நான் கொடுத்துட்டேன். அண்ட் P டேக் ஓப்பன் பண்ணி Pயில் என்ன கொடுத்துருக்கேன்னா ஃபாண்ட் ஸ்டைல் இட்டாலிக் அண்ட் கலர் மீடியம் சி கிரீன். ஸோ இங்கே 2 அட்ரிபியூட் கொடுத்துருக்கேன், H1 அண்ட் P டேக் 2 யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ என்னோடய கோடிங்கில், என்னோடய HTML கோடிங்கில் நான் எங்கெல்லாம் H1 டேக் யூஸ் பண்ணுறனோ அங்கே இந்த அட்ரிபியூட்ஸ், அதாவது இந்த வேல்யூஸஸும், எங்கெல்லாம் நான் P டேக் யூஸ் பண்ணனோ அங்கே அதுக்கு வந்து இந்த வேல்யூஸஸும் அப்ளை ஆகும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாமா? ஸோ இதை தனியாக இந்த கோடிங்கை நான் என்ன பண்ணுறேன், mystyle.cssன்னு சேவ் பண்ணிடுறேன். ஓகே, mystyle.cssன்னு சேவ் பண்ணிடுறேன், நாட் HTML.cssன்னு சேவ் பண்ணுறேன். ஓகே, நார்மலாக நீங்கள் HTML கோடிங் சேவ் பண்ணும்போது .html சேவ் பண்ணுவீங்க இல்லையா? ஓகே, பட் இங்கே நான் என்ன பண்ணுறேன், mystyle.cssன்னு சேவ் பண்ணிட்டேன், இது தனி. ஓகே, நெக்ஸ்ட் அகெயின் திரும்ப நோட் பேட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு நார்மல் இந்த கோடிங்கை நம்ம டைப் பண்ணுறோம். HTML ஹெட் செக்ஷன் டைட்டில் அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லிங்க் யூஸ் பண்ணுறேன். இந்த லிங்க் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா the link tag is used to add the CSS file. இங்கே இருக்குல்லையே இந்த CSS file, the CSS file with HTML in head section. ஓகே, ஸோ இதனோட ஜென்ரல் ஃபார்மேட் பார்த்துருக்கோம். லிங்க்கு ரிலேட் REL ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட்ஸ் அண்ட் டைப் வந்து டெக்ஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை சிஎஸ்எஸ்ஸாக இருக்கலாம். அண்ட் அதனோட ஹெச் ரெஃபரன்ஸ் எதுக்காக, இட் இஸ் யூஸ் டு லிங்க் த சிஎஸ்எஸ் ஃபைல். ஸோ இந்த ஃபைலை இதோட லிங்க் பண்ணும். சரிங்களா? ஓகே, ஸோ ஹெட் செக்ஷன் முடிஞ்சது. பாடி செக்ஷனை நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட்டு H1 டேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த H1 டேக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா வெல்கம் டு சிஎஸ்எஸ். அப்போ எனக்கு என்னோடய அவுட்புட்டில் என்ன அப்ளை ஆகும், H1க்கு நான் என்னெல்லாம் இங்கே கொடுத்துருக்கணும், எந்த வேல்யூஸஸ் கொடுத்துருக்கணும் அது மட்டும்தான் இங்கே என்ன ஆகும், அப்ளை ஆகும். P டேக்கில் கொடுத்துருக்குது இந்த இடத்துல அப்ளை ஆகாது. ஓகே, ஸோ H1 வெல்கம் டு சிஎஸ்எஸ். ஸோ H1 டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா P டேக். ஓகே, ஸோ P டேக் ஓப்பன் பண்ணி எனக்கு ஒரு சில டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே எது அப்ளை ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா P டேக்குக்கு இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த வேல்யூஸஸ் மட்டும்தான் இந்த இடத்துல அப்ளை ஆகும். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ H1 வேல்யூஸஸ் H1 டேக்லேயும் Pக்கு நான் கொடுத்துருக்க இந்த வேல்யூஸஸ் P டேக், ஸோ இங்கேயே எனக்கு அப்ளை ஆகும். தென் ஃபைனலாக P டேக் க்ளோஸ் பண்ணிட்டேன், பாடி செக்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன், HTML க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ உங்களுக்கு அவுட்புட் எப்படி டிஸ்பிளே ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு
வெல்கம் டு சிஎஸ்எஸ். ஸோ இது வெல்கம் டு சிஎஸ்எஸ்ங்கிறது வந்து H1 டேக் நாங்கள் யூஸ் பண்ணேன். ஸோ H1 டேகுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஃபாண்ட் ஃபேமிலி அண்ட் ஃபாண்ட் வெயிட் பார்டர். ஸோ பார்டர் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இது வந்து இந்த இடத்துல எனக்கு அப்ளை ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கண்டென்ட். ஸோ இந்த கண்டென்ட்டுக்கு வந்து நான் P டேக் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ P டேகுக்கு நான் இங்கே என்ன யூஸ் பண்ணுறேன், ஃபாண்ட் ஸ்டைல் இட்டாலிக் அண்ட் கலர் மீடியம் சி க்ரீன். ஓகே, ஸோ இதுக்கு இங்கே அப்ளை ஆகிருக்கு. ஸோ எங்கே H1 டேக் யூஸ் பண்ணணும் அதுக்கு அந்த ஸ்டைலும், அண்ட் P டேக் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு அதுக்கு இந்த ஸ்டைலும் அப்ளை ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் HTML CSS கோடிங்கை நம்ம லிங்க் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கோடிங் பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் பேக்ரவுண்ட் கலர் ஆஃப் ப்ரௌசர் யூஸிங் CSS. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், என்னோடய பேக்ரவுண்ட் கலர் இங்கே சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு CSS கோடிங் நான் லிங்க் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், பாடின்னு சொல்லிட்டு ஒரு டேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் பிங்க் கொடுத்துட்றேன். ஓகே, .css ஃபைலில் நான் இதை சேவ் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் நார்மல் HTML கோடிங் நம்ம டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு HTML ஹெட் செக்ஷனில் டைட்டில். ஸோ இந்த லிங்க்கை வந்து நம்ம எங்கே தரணும், ஹெட் செக்ஷனில் தான் தரணும். ஸோ இப்போ என்ன ஆகுது, லிங்க் REL ஸ்டைல் ஷீட்ஸ் டைப் டெக்ஸ்ட் இமேஜ் ஹெச் ரெஃபரன்ஸ் பாடி கிரவுண்ட் .css HTML. ஸோ இந்த ஹெச் ரெஃபரன்ஸில் நீங்கள் என்ன தரணும்னு பார்த்தீங்கன்னா இதை தான் கொடுக்கணும். ஹெச் ரெஃபரன்ஸில் இங்கே என்ன நீங்கள் சேவ் பண்ணுறீங்களோ அதை தான் இங்கே நம்ம தரணும். சரியா? ஓகே, அண்ட் ஓகே, ஸோ அப்போ ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு சிஎஸ்எஸ்னு உங்களுக்கு ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும். அண்ட் அதனோட பேக்ரவுண்ட் கலர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். ஓகே.